Hello everyone, welcome back to English Buddy Talks in Tamil. இன்னைக்கு நம்ம day 7 beginner courseல இந்த 30 days spoken English classல பார்க்க போறது என்ன அப்படின்னா preposition. இந்த preposition எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய யூசேஜ் இருக்கு. அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு preposition யூஸ் பண்ணணும். ஸோ இதுல நம்ம டைம்க்கு அதாவது நேரத்தை குறிக்கக்கூடிய preposition-ஐ எப்படிலாம் யூஸ் பண்றது அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஒரு ட்ரிக் அதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை ஒரு ஈஸியான ட்ரிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா இந்த நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ப்ரிப்போசிஷன் அப்படின்னா முன்னிடை சொல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இப்போ ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் லிங்க்ஸ் noun and pronoun. நம்ம nounனா என்ன ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்திருக்கோம் day 1 day 2 கிளாஸ்ல. அது லிங்க் பண்ணுது அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெயின் பெட்டி இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், ரெண்டு ட்ரெயின் பெட்டி. இந்த ரெண்டு ட்ரெயின் பெட்டியையும் ஒரு நடுவுல ஒரு செயின் கனெக்ட் பண்ணுன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப இந்த ரெண்டையும் இது லிங்க் பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது தான் ரெண்டு நவுன் ஆர் ப்ரோனவுன். ஓகேவா? நம்ம நவுனும் யூஸ் பண்ணலாம், சப்ஜெக்ட்ல ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு நவுன் ஆர் ப்ரோனவுனையும் கனெக்ட் பண்றது, அந்த இணைக்கிறது தான் ப்ரிப்போசிஷனா. ஓகேவா? சோ அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா இட் டெல்ஸ் பொசிஷன். அது இந்த ரெண்டு நவுனையும் எந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படிங்கறத சொல்றது தான் இந்த ப்ரிப்போசிஷன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சென்டென்ஸ் பாருங்க. நான் 6 மணிக்கு விழிப்பேன், அதாவது நான் 6 மணிக்கு எந்திரிப்பேங்கிறோம். அப்போ நானுங்கிறதுக்கு ஐ போட்டுட்டோம். வேக்கப் அது என்னது, விழிப்பேன் போட்டுட்டோம். 6க்கு 6ன்னு போட்டுட்டோம். நான் காலையில 6 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏஎம் போட்டுட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், அந்த இக்கு அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகல, புரியுதா? அந்த இணைக்கல. ஐ வேக்கப் 6 AM அப்படின்னு சொன்னோம்னா இது முழுமை பெறுதா? இல்ல, நோ, அந்த சென்டென்ஸ் முழுமையாகல. அப்ப அத அந்த ரெண்டையும் இந்த ட்ரெயின் பெட்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அதை கனெக்ட் பண்றதுக்கு நான் இந்த இடத்துல எந்த வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன சொல்றேன், நான் 6 மணிக்கு எந்திரிப்பேன், ஐ வேக் அப் அட் 6 AM அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இந்த மாதிரி அந்த ரெண்டு நவுனையும் கனெக்ட் பண்றது இல்லையா? அததான் நம்ம என்ன சொல்றோம், இந்த நவுன் இருக்கு இல்லையா, நவுன் ஆர் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஐங்கிறது ப்ரோனவுன், இந்த ஐங்கிறது நான் அப்படிங்கிற. ஓகே, அப்ப அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுனால இந்த இடத்துல நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது நேரத்தை குறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ப்ரிப்போசிஷன்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா டைமை யூஸ் பண்ணிருக்கோம். டைமுக்கு முன்னாடி அட்டு யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ அதே மாதிரி நம்ம டைம், அதாவது நேரத்தை அல்லது காலத்தை குறிக்கக்கூடிய வேர்டுகளுக்கு, வார்த்தைகளுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், அதாவது ப்ரிப்போசிஷன்லயே நேரத்தை குறிக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி நேரத்தை குறிக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் பார்க்கும்போது 3 ப்ரிப்போசிஷன் இருக்கு. எதெல்லாம் நம்ம நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அட் யூஸ் பண்ணலாம், ஆன் யூஸ் பண்ணலாம், இன் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, குணா வேக்ஸ் அப் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன், 7 AM அப்படின்னு சொல்றேன். அதாவது குணா 7 மணிக்கு எந்திரிப்பான் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல நான் அட் யூஸ் பண்ணணுமா, ஆன் யூஸ் பண்ணணுமா, இன் யூஸ் பண்ணணுமா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம இங்க அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம ஒரு ஸ்பெசிபிக் டைம் குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்பெசிபிக் டைம் அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்டு நம்ம சொல்றோம். அப்போ குறிப்பிட்டு நான் அவன் 7 மணிக்கு தான் எந்திரிப்பான், 7:30க்கு எந்திரிப்பான், 5 மணிக்கு எந்திரிப்பான், 6:30 6:30 PM அவன் வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் இல்லையா? சோ அப்ப குறிப்பிட்டு நம்ம சொல்லும் பொழுது நம்ம நேரத்தை குறிக்கக்கூடிய 3 ப்ரிப்போசிஷன்ல எது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட்டை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம
midnight, அதே மாதிரி night, இந்த 2 வார்த்தைக்கு முன்னாடியுமே எப்பவுமே நம்ம at அப்படிங்கிற நேரத்தை குறிக்கக்கூடிய preposition தான் நம்ம choose பண்ணணும். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் கொடுக்குறேன். நீங்களே ஆன்சர் சொல்லிருவீங்க பாருங்க. My school starts dash 9 AM அப்படிங்கிற. அப்போ என்னோட ஸ்கூல் வந்து 9 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொல்றேன். அப்போ 3 preposition இருக்கு. இது மூணுமே நேரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இதுல நான் வந்து எந்த preposition யூஸ் பண்ணணும்? நான் 9 AM அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரத்தை சொல்றேன் இல்லையா? சோ அப்ப எந்த preposition யூஸ் பண்ணணும்? எஸ், வெரி குட். at அப்படிங்கிற preposition தான் இங்க நான் யூஸ் பண்ணணும். இப்போ third sentence பாருங்க. The child, okay, cries dash midnight only. குழந்தை நடு இரவுல தான் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். அழுகுது அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த நடு இரவில் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம எந்த preposition யூஸ் பண்ணணும்? குறிப்பிட்ட நேரத்தை நம்ம சொல்றோம். அடுத்தது மிட் நைட் இல்ல நைட்டுக்கு முன்னாடி எது யூஸ் பண்ணணும்? எஸ், வெரி குட். at அப்படிங்கிற preposition தான் நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா? சோ நம்ம வந்து நேரத்தை குறிக்கக்கூடிய prepositionல நம்ம at யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? on. on வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டே, அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு வந்து நாட்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடியும், அடுத்தது நம்ம வந்து சம் ஸ்பெஷல் டே சொல்லுவோம் இல்லையா? நியூ இயர் டே, தீபாவளி டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடியும் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டேட், டேட்னா நாட்கள், அதை வந்து குறிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடி நாட்களோட நம்ம அந்த மாசம் வந்து வரும்போது வெறும் மாசம் மட்டும் கிடையாது, அந்த மாசம்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது மாதம், அந்த ஜூன் மாதம், ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம டேட் வந்துச்சுனாலும் நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்கூல் இஸ் க்ளோஸ்ட் டேஷ் சண்டே அப்படிங்கிற. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். பள்ளிக்கூடம் வந்து இந்த க்ளோஸ் அப்படின்னா என்ன? பள்ளிக்கூடம் மூடி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமையில அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த டேக்கு முன்னாடி, மண்டே ஆர் சண்டே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் அப்படிங்கிற preposition யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப அடுத்து பாருங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிற. அப்ப இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது ஸ்பெஷல் டே இல்லையா? சோ அந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே, தீபாவளி டே, ஓகே, ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஆன்ங்கிற preposition யூஸ் பண்ணணும். சோ அப்ப இந்த சென்டென்ஸ்ல என்ன நம்ம சொல்றோம்? We had holiday dash independence day. அப்போ இந்த இடத்துல எந்த preposition யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா on அப்படிங்கிற preposition தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா டே வருது இல்லையா? அதனால on யூஸ் பண்ணணும். ஓகே, சோ டேக்கு உள்ளது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? டேட். இப்போ நம்ம வந்து சொல்றோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். We paid our electricity bill dash. என்ன சொல்றேன்? நான் வந்து 10/8/2024. சோ 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் எங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்ல கட்டிட்டோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது டேட். டேட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி என்ன preposition யூஸ் பண்ணணும்? நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். நாம வந்து at அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்னுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஆன் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ரூல். ஓகேவா? அடுத்தது பாருங்க. பர்த்டே அப்படின்னு சொல்றேன். ஹிஸ் பர்த்டே இஸ் டாஷ் 5th மே அப்படிங்கிற. அப்போ 5th மே அப்படின்னு சொல்லும் போது என்ன வருது? டேட் வருது இல்லையா? டேட் வந்து அதுக்கப்புறம் தான் மாசம் வருது. அடுத்த சென்டென்ஸ்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அதை நீங்க வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும். அடுத்து இன் யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து அதாவது மாசத்தை குறிக்கும் போது இன் யூஸ் பண்ணுவோம். ஆனா மாசத்துக்கு முன்னாடி டேட் வந்துருச்சுன்னா ஆன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நான் சொல்றோம், அவன் 5ஆம் தேதி மே மாசம் பிறந்தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன இந்த preposition யூஸ் பண்ணணும்? ஆன் அப்படிங்கிற preposition தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆன் இருக்கு இல்லையா? இதோட யூசேஜ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பட் இந்த preposition ஆஃப் டைம் இதை நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள், அதாவது இந்த முக்கோண வடிவத்துல நீங்க இதை லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம இந்த முக்கோணம் போடும்போது அதுல முக்கோணத்தோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய அளவுல இருக்கும். சரியா? அப்போ
நம்ம இந்த இடத்துல அட் வச்சுக்கணும். எதுக்காக நம்ம வந்து குறுகிய அளவுல அட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த குறுகிய அளவை வந்து குறைந்த கால அளவை குறிக்கிறது, அதாவது ஸ்பெசிபிக் டைம். அப்போ எப்பெல்லாம் நம்ம வந்து குறிப்பிட்ட நேரத்தை வந்து சொல்றோமோ அப்போ நம்ம வந்து அட் யூஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு கீழே பாருங்களேன், ஆன் அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் பெரிய அளவு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆன் எழுதுறோம். அப்படின்னா என்ன, இப்போ நம்ம வந்து 5 AM 10 AM அப்படிங்கிறத விட நம்ம மண்டே, டியூஸ்டே, இதே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, திவாலி டே அப்படின்னு சொல்லும் போது, அதே மாதிரி நம்ம தேதி நம்ம வந்து இத்தனாம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதின்னு சொல்லும் போது அதனுடைய கால அளவு வந்து இதோட இது கம்பேர் பண்ணும் போது பெருசாகுது இல்லையா? அதாவது நேரத்தை விட நாட்களும், அதாவது 4 நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது, தேதின்னு சொல்லும் போது அதோடைய கால அளவு அதிகமாகுது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஆன் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, இன்னும் இருக்கக்கூடிய இடம் எது, ரொம்ப பெரிய இடம் இருக்கக்கூடிய இடம். அப்படின்னா என்ன, நம்ம வந்து நேரத்தையும் நாளையும் அதோட நம்ம கம்பேர் பண்ணும் போது மாதம் வருடம் அதிகம் இல்லையா? அப்போ நேரத்துக்கு குறுகிய அளவு அப்படிங்கிறதுனால அங்க அட்டுக்கும், நேரத்தோட கம்பேர் பண்ணும்போது நாள் தேதி அது வந்து அளவு, அதாவது கால அளவு பெருசுங்கிறதுனால அதுக்கு நம்ம ஆணும், அதோட கம்பேர் பண்ணும்போது மாதம் வருடம், அதே மாதிரி 10 வருடம், டெக்கெட்ஸ் அப்படிங்கிறதுலாம் 10 வருடம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி செஞ்சுவரிஸ் அப்படின்னு சொல்றது, அதாவது 100 வருடம் 200 வருடம் சொல்லும் போதெல்லாம் செஞ்சுரி, அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது கால அளவு பெருசாகுது இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம இன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம எந்த சென்டென்ஸ்ல இந்த வேர்டு வந்தாலும் இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க ஈஸியான ப்ரிப்போசிஷனை, அதாவது ஈஸியா கரெக்டா நீங்க அந்த ப்ரிப்போசிஷன் நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம டீடைல்டா இன்னும் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம், எந்தெந்த எக்ஸாம்பிளுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்ல இன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த், அதாவது மாதம். மாதம் வந்து நம்ம சொல்லும் போது ஜனவரி, பிப்ரவரின்னு சொல்லிட்டு மாதம் சொல்லும் போது, அடுத்தது சீசன் அப்படின்னா சம்மர், விண்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, குளிர்காலம், கோடைக்காலம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது டெக்கெட்ஸ் அப்படின்னா 10 வருடம் அப்படின்னு சேர்த்து நம்ம சொல்லுவோம் 1960களில் 70களில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 10 வருடத்தை சேர்த்து நம்ம சொல்லும் போது நம்ம வந்து அந்த டெக்கெட்ஸ் அப்படிமோ. அதே மாதிரி செஞ்சுவரிஸ் யூஸ் பண்ணும் போது, செஞ்சுவரிஸ்னா 20ஆம் நூற்றாண்டுல, 21ஆம் நூற்றாண்டுல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது லாங் பீரியட்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப காலம் அப்படிங்கிறத சொல்லும் போது, இப்போ வந்து இந்த பாஸ்ட்ல நமக்கு, அதாவது கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது, எங்களோட கடந்த காலத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், இன்னும் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூசேஜுக்கு பாருங்க, our annual exam starts dash ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறோம், இல்லைன்னா ஸ்டார்ட்ஸ் ஏப்ரல் அப்படிங்கிறோம். அப்போ நம்ம வந்து ஏப்ரல் அப்படிங்கிறது என்னது, ஒரு மந்த், மாதம். அப்போ மாதம் அப்படிங்கிறது அந்த முக்கோணத்துல நம்ம வந்து என்ன பார்த்தோம், கால அளவு அதிகமானது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும், இன் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? The second one பாருங்க, the flower blooms dash spring. ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது என்ன, ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது சீசன், அதாவது வசந்த காலம். அப்போ வசந்த காலம் அப்படின்னு வர்றதுங்கிறது என்னது, நம்மளுடைய அந்த கால அளவுல அதிகமானதுல வருது, அந்த லாஸ்ட்ல வருது. அப்போ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வரக்கூடியது என்னது, கால அளவு அதிகமானதுங்கும் போது நம்ம இன் யூஸ் பண்ணணும். அப்ப இன் த ஸ்ப்ரிங். ஓகே, in the spring அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். Next, dash the 1980s we did not have smartphone. அப்படின்னா என்ன, 1980களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்தை நம்ம வந்து கால அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வருடத்தை, அந்த டெக்கெட்ஸை நம்ம வந்து சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும், in the 1980s அப்படின்னு சொல்லணும். ஓகே, the next one, we are living dash 21st century. அதாவது நாங்க 21வது நூற்றாண்டுல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இது வந்து 21ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது அந்த கால அளவுல நம்ம பெரிய அளவை குறிக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், we are living in, very good, நம்ம என்ன சொல்லணும், in the 21st century, in the 21st century அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே,
இப்போ லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. டேஷ் ஓகே டேஷ் the past we did not have online games. அதாவது நாங்க எங்களோட காலத்துல எல்லாம் அப்பெல்லாம் வந்து ஆன்லைன் கேம் எல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அப்பெல்லாம் முந்தி காலத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து அப்போ ஒரு முன்னாடி உள்ள காலத்துல நடந்த ஒரு விஷயத்துல அந்த காலத்துல எல்லாம் அந்த டைம்ல நடந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசும் பொழுது நம்ம வந்து என்ன சொல்லணும், என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும், இன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இன் தி பாஸ்ட். இன் தி பாஸ்ட் we did not have online games அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? இப்போ the last exercise ஒன் மோர் பாருங்க. நான் இங்க இயர் கூட போட்டிருந்தேன் இல்லையா, அதாவது மந்த் இயர் ஒரு வருடத்தை நீங்க போடுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம என்னதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னதை யூஸ் பண்ணணும். இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. she was born dash 2018 அப்படிங்கிறோம். அப்ப 2018 அவ பிறந்தா அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து 2018 அப்படிங்கிறது இயர் வருடம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் டைம். இங்க உங்களுக்கு வந்து வெறும் 5 சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்க இவ்வளோ நேரம் லிசன் பண்ணதை வச்சு நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸையும் ரீட் பண்ணிட்டு அதுல எது வந்து ஸ்பெசிஃபிக் டைம், அதாவது குறுகிய கால அளவு, அதை விட பெரிய கால அளவு, அதை விட பெரிய கால அளவு, அந்த டேபிளை வந்து நீங்க ரெஃபர் பண்ணாவே இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஆன்சரை நீங்க காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சருக்கு நீங்க வந்து ரிப்ளை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.